இன்னைக்கு வெந்தயக்கீரை தான் செய்ய போகிறாங்க. வெந்தயக்கீரை டால்னு சொல்லலாம். இதை பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரையை முதல்ல நம்ம காம்பு சின்ன சின்னதாலாம் போடக்கூடாது. வெறும் வேர் மட்டும் கிள்ளி இந்த மாதிரி நீட்டாக ஃபுல்லாக சுத்தம் பண்ணிவிட்டு அலசிட்டு இதில் அலசும் போது தான் நீங்கள் சிறிது மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு போட்டு நீங்கள் அலசணும். சரிங்களா? அப்படி அலசும் போது கீரையில் இருக்கிற நச்சு கிருமிகள் நம்மளுக்கு எந்த சேதமும் ஏற்படுத்தாது. கீரையை இப்படி தான் அலசணும். இது நான் 4 முறை அலசிட்டேன். இது உங்களுக்காக வீடியோவுக்காக இந்த முறை நான் மஞ்சள் பொடி போட்டு உப்பு போட்டு கடைசியாக ஒரு முறை இப்படி அலசுகிறேன். இப்படி நல்லா அலசி இந்த மாதிரி ஓட்டையாக இருக்கும் இல்லைங்களா? அப்போ அந்த மண்ணெல்லாம் போயிடும். நீங்கள் இந்த ஓட்டையாக இருக்கிற பாத்திரத்தில் இதை போட்டு அழகாக நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் பொடி பொடியாக வெட்டணும். நீங்கள் பொடி பொடியாக வெட்டிட்டு நீங்கள் கீரையை அலசுகிற போது அதில் இருக்க சக்திகள் எல்லாமே போயிடும். இதில் சத்து அதிகமான சத்து இருக்குது, நார் சத்து இருக்குது. எந்த வயிற்று பிரச்சனையாக இருந்தாலும் அது இதில் நிவர்த்தி ஆகிடும், போயிடும். மாதவிடாய் பிரச்சனைகள் எல்லாம் ரொம்ப போயிடும். சுகர் இருக்கிறவங்க இந்த வெந்தயக்கீரையை வாரம் 3 தடவை 4 தடவை எடுத்துக்கலாம். வெந்தயம் என்றாலே உடலுக்கு ஏகப்பட்ட சக்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு தானியம் தான் இது. இந்த தானியத்தில் மாதவிடாய் நேரத்தில் உதிரப்போக்கு இதெல்லாம் உங்களுக்கு குணப்படுது. இப்படி தாங்க அலசணும். இப்போ பார்த்தீங்கன்னா கீரைக்கு அடியில் மண்ணு எதுவுமே இருக்காது, சுத்தமாக இருக்கும். சரிங்களா? மஞ்சள் தூள் தான். இதுக்கப்புறம் தான் இதை வெட்டி எப்படி சமைக்கணும்னு உங்களுக்கு வீடியோவில் போடுறேன், பார்க்கலாம்.